திருமாவளவனுக்கு அந்த முதலமைச்சர் பதவி ஏன் கொடுக்க கூடாதுன்னு நானும் கேட்கிறேன். ஏன் திருமாவளவனுக்கு கொடுக்க கூடாது? கொஞ்ச நாள் ஆளுக்குமே. எத்தனை வருஷம் ஒடுக்கி வச்சிருந்தீங்க எங்களை, நாங்களும் ஆளுகிறோம், விடுங்களேன். இந்த பதவி எதுக்கு உங்களுக்கு மட்டும்? அவங்க ஆளை அனுமதிக்கணுமா இல்லையா? பணம் கொடுத்தா என்ன வேணாலும் செய்யலாங்கிற நிலைமைக்கு இங்க மக்கள் இருக்காங்க. நீங்க பணம் இருந்தா எத்தனை பேரை வேணாலும் நம்ம ரெக்ரூட் பண்ணலாம், என்ன வேணா செய்ய சொல்லலாம். அது பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த பலம் ஆக கூடுதலாக இருக்கு. ஆனால் அதே ரவுடிசம் திமுகவில் இருக்கு, அண்ணா திமுக இருக்கு, பணம் பார்க்கறதுக்கு இருக்கா இல்லையா? நம்ம எல்லாரையுமே வாக்காளராக மட்டுமே பிஜேபி கட்சி பார்க்குது, காங்கிரஸ் பார்க்குது, திமுக, அண்ணா திமுக எல்லா கட்சிகளும் பார்க்கிறாங்க. ஓட்டு தாங்க. 2026 யாரு முதல்வர்? ஸ்டாலினா, விஜயா, எடப்பாடியா, என்னன்னு சொல்லிடு. இதுதான் இப்ப அரசியல் ஓடிட்டு இருக்கு. தமிழ்நாடு முற்போக்கு பெண் வழக்கறிஞர்கள் சங்கத்தினுடைய தலைவர் தோழர் பானுமதி அவர்களை உரையாற்ற வைக்கிறார். தமிழ்நாடு வெள்ளங்களா மக்கள் தமிழகம் கட்சியின் தலைவர் நிலவழகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்ற தோழர் நிலவழகன் அவர்களே, இங்கு எனக்கு முன்னர் கருத்துரையாற்ற அமர்ந்திருக்கின்ற தோழர்களே, வாழ்த்துரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தோழர்களே, இங்கு இந்த நிகழ்வில் வெகுவாக பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அரசியல்னா என்ன? நடைமுறையில் இப்ப அரசியல்னா என்ன அப்படிங்கிறதா இப்ப கேள்வி. எது அரசியல்? நீங்க தினமும் பாத்தீங்கன்னா டிவி, பத்திரிகை, யூடியூப், பக்கத்துல பேசுறது, டீ கடையில பேசுறது, தெரிஞ்சவங்கிட்ட பேசுறது எல்லாமே என்னன்னா அடுத்த தேர்தலை பத்தி தான். 2026 யாரு முதல்வர்? ஸ்டாலினா, விஜயா, எடப்பாடியா, என்னன்னு சொல்லிடு. இதுதான் இப்ப அரசியல் ஓடிட்டு இருக்கு. அப்ப அடுத்த தேர்தல்ல ஸ்டாலின் தோத்துட்டா, பிஜேபி வந்துட்டா, எடப்பாடி முதல்வர் ஆயிட்டா, இல்ல எடப்பாடி வேணாம் அமித்ஷா யாரையோ சொல்றாரு அவர் வந்துட்டா, தமிழ்நாட்டுல அவ்வளவு பெரிய பாதிப்பு வரும். அதனால நாம இப்ப எல்லாத்தையும் மறந்துடுவோம், ஸ்டாலினையே திரும்ப முதல்வர் ஆக்கிடும். இல்லைன்னா அவனுக்கு ஒரு கூட்டம் கூட போட முடியாது. இப்படிலாம் தான் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம். அரசியல் என்பது எது என்றால், இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள், கிட்டத்தட்ட நீங்க 90% கூட எடுத்துக்கலாம், பெரும்பான்மையான மக்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களை உயர்த்துவது, முன்னேற்றுவது, ஒடுக்குமுறையிலிருந்து விடுவிப்பது தொடர்பாக பேசப்படும் அரசியல் மட்டும்தான் அரசியல், தேர்தல் அரசியல் அல்ல. நம்ம எல்லாரையுமே வாக்காளராக மட்டுமே பிஜேபி கட்சி பார்க்குது, காங்கிரஸ் பார்க்குது, திமுக, அண்ணா திமுக எல்லா கட்சிகளும் பார்க்கிறாங்க. ஓட்டு தாங்க. நீங்க ஒவ்வொரு கட்சிகளுடைய நடவடிக்கைகளையும் நீங்க பாத்தீங்கன்னா ஓட்டு தான். அது பீகார் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை கிழக்கு வங்கத்திற்கு அங்க பங்களாதேஷுக்கு அனுப்புவது என்கின்ற அரசியலா இருக்கட்டும், மணிப்பூர்ல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அரசியலாக இருந்தாலும் எல்லாம் தேர்தல் அரசியல். ஓட்டு தான். நீங்க யாருன்னு சொன்னா நீங்க ஓட்டு. நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் ஓட்டு, உயர் சாதி மக்களாக இருந்தாலும் ஓட்டு, இடைநிலை சாதியா இருந்தாலும் ஓட்டு, ஓட்டு ஓட்டு என்ற ஓட்டு அரசியல் தான் இருக்காங்க. நாம இப்ப என்ன அரசியல் பேச வேண்டி இருக்கிறது என்றால், இன்றைக்கு அரசியலில் மக்களிடையே இயக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள் தான் அரசியலை உயிர்ப்போடு வச்சுக்கிட்டு இருக்கு. மதுரையில தோழர் மீதா பாண்டியன் மதுரையில் இருந்து வந்திருக்காங்க. மதுரையில சமீப காலத்துல எங்க பார்த்தாலும் அவங்களுடைய போராட்டம் நடந்தது. தோழர் நிலவழகன் உட்பட திருப்பரங்குன்ற போராட்டம், அடிட்டாப்பட்டி போராட்டம், அதுதான் அரசியல். அதுதான் அரசியல்.
ஒரு ஒன்றிய அரசு கொண்டு வந்த ஒரு முடிவுக்கு எதிராக பெரிய அளவிற்கு திமுகவோ அதிமுகவோ பெரிய கட்சிகள் அவங்களுடைய பண பலம் எதுவும் இல்லாமல் சாதாரண மக்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு அரிட்டாப்பட்டியில் நடந்த அந்த போராட்டம் இருக்குது, அதுதான் அரசியல். அந்த மாதிரி அரசியல் தான் நமக்கு தேவைப்படுகின்ற அரசியலாக இருக்கிறது. இந்த அரசியல் இருந்து நம்ம மாறிடக்கூடாது. எல்லாருமே என்ன சொல்றாங்க, நாம ரவுடிசத்தை பத்தி பேசுறோம் பாத்தீங்களா, பிஜேபி. நான் கூட நிறைய இடத்துல பேசிருக்கேன். எப்பெல்லாம் நீங்க சிறையில இருந்து யாரெல்லாம் வெளியில வராங்களோ அவங்களெல்லாம் பிஜேபி ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரவுடிசம் பிஜேபி மட்டும் பண்ணுதான்? எனக்கு அதுவும் இருக்கு. பிஜேபி பண்ணுதா, அதுக்கு பண பலம் இருக்குங்க. இந்தியாவில் அதிக பண பலம் கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இந்திய மக்களின் மொத்த பணத்தையுமே அது கையில வச்சிட்டு இருக்கு. கார்பரேட்டுகள் பணம் அது கிடைக்குது. பணம் கொடுத்தா என்ன வேணாலும் செய்யலாங்கிற நிலைமைக்கு இங்க மக்கள் இருக்காங்க. நீங்க பணம் இருந்தா எத்தனை பேரை வேணாலும் நம்ம ரெக்ரூட் பண்ணலாம், என்ன வேணா செய்ய சொல்லலாம். அது பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த பலம் ஆக கூடுதலாக இருக்கு. ஆனால் அதே ரவுடிசம் திமுகவில் இருக்கு, அதிமுகவில் இருக்கு, பாமக இருக்கா இல்லையா? இருக்கு. எல்லாருக்கும் என்ன நோக்கமாக இருக்கு? தமிழகத்தை கைப்பற்றுவது, தமிழ்நாட்டில் முதல்வராவது. எதுக்கு? ஒரு ஒரு பகுதியை கைப்பற்றுவது என்பது அந்த மக்களின் வளங்களை கைப்பற்றுவது என்பதுதான். திமுக வந்திருக்குன்னு சொன்னா, திமுக 5 வருஷம் இருக்குன்னு சொன்னா, நீங்க இந்த 5 வருஷத்துல நிறைய விஷயங்கள் ஸ்டாலின் பண்ணியிருக்காரு. அதுல ஒண்ணு நம்ம சமூக மக்களுக்காக வெல்ஃபேர் மெஷர் சொல்றாங்க, செஞ்சிருக்காரு, ரைட்டு. ஆனா இன்றைக்குமே நம்ம சொல்றோம், திமுக இருக்கிற மந்திரிகள் அவங்களுடைய பின்னணி, எவ்வளவு பணம் சம்பாதிச்சாங்க, திருச்சியில நேரு எடுத்துங்க, அதெல்லாம் நம்மளால சொல்ல முடியுமா? அதிமுக இருந்தப்ப அவங்க எவ்வளவு சம்பாதிச்சாங்க? பணத்தை காப்பாற்றுவதற்காக தான் அவங்க பிஜேபி கிட்ட போயிருக்காங்கிறது நமக்கு தெரியும். அரசியலுக்கு போவது பணம் சம்பாதிக்க, சம்பாதித்த பணத்தை காப்பாற்றுவது, இது ஒரு ரொட்டேஷன். ஒண்ணு பணம் சம்பாதிக்கணும்னா அரசியலுக்கு போ, அந்த பணத்தை காப்பாற்றுவதற்கு நீ அரசியல தொடர்ந்து இரு. அப்ப பணம் தான் அரசியல். இந்த பண அரசியல் தான் அரசியலாக ஓட்டு கட்சிகள் பார்க்கிறார்கள். ஆனால் பணம் மற்றவர்களுக்காக அரசியல் செய்வது என்பது நம்மை போன்ற இயக்கங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையான அரசியல் பணம் மற்றவர்களுக்காக, வறிய நிலையில் உள்ளவர்களுக்காக, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, ஏதுமற்றவர்களுக்காக அரசியல் செய்வோம் பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான அரசியல். அந்த அரசியலை நாம் கையில் எடுக்க வேண்டும். இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் தேர்தல் கட்சிகள் பின்னாடி இல்ல, அதிமுக பக்கம் இல்ல, திமுக பக்கம் இல்ல, பிஜேபி பக்கம் இல்ல, வெகு மக்கள் அவங்க பின்னாடி எல்லாம் இல்ல. வெகு மக்கள் தனியா இருக்காங்க, இவர்கள் தனியாக இருக்கிறார்கள். இந்த வெகு மக்கள் இருக்காங்க இல்லையா, இந்த கட்சிகளுடைய உறுப்பினர்களாக இல்லாமல், செயல்பாட்டாளர்களாக இல்லாமல், கட்சியில சேர்ந்துட்டு காரு பணம் என்ற வசதியாக இல்லாமல் இருக்கக்கூடிய வெகு மக்களை நாம் வென்றெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவங்க தாங்க இன்னைக்கு மக்கள், அவங்கள்ட்ட தான் அரசியல் நாம பேசணும். இன்றைக்கு இந்தியாவில் அதிகாரம் மிக்கவர்கள் யார் என்ற ஒரு போட்டி இருக்கு. என்ன அதிகாரம்? பிஜேபி அதிகாரம் மிக்கதாக இருக்கிறது. பிஜேபி அதிகாரம் ஆர்எஸ்எஸ் அதிகாரம் இருப்பதா, மோடியா, அமித்ஷாவா? இல்ல பார்லிமெண்ட் தாங்க ரொம்ப அதிகாரம் படைத்தது அப்படின்னு ஒரு பக்கம். இல்ல உச்ச நீதிமன்றம் தான் அதிகாரம் படைத்ததுன்னு. இல்ல இந்திய அரசியல் சாசன சட்டம் தான் ஆக அதிகாரம் மிக்கது, அதுதாங்க அரசியல் சாசன சட்டத்தை மீறி எதுவுமே இல்ல அப்படின்னு. அப்ப அரசியல் சாசன சட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா நம்ம சொல்றோம் இல்லையா, அது மிக சிறந்த அரசியல் சாசனமா? ஆக அதிகாரம் மிக்கது, அதுதான் சிறந்தது என்று நாம் ஏற்றுக்கொள்ளலாமா? அது ஏற்றுக்கவே முடியாது. நாம் இந்த அரசியல் சாசனம் மிக சிறந்தது ஏற்றுக்கொள்வோம் என்று நம்ம சொன்னோம்னாலே நாம இந்தியாவை ஏத்துக்கணும், இந்திய ஒன்றியத்தை ஏத்துக்கணும், மோடியை ஏத்துக்கணும், அமித்ஷாவை ஏத்துக்கணும், பார்லிமெண்ட் ஏத்துக்கணும், உச்ச நீதிமன்றத்தை ஏத்துக்கணும். நம் கையில் இருக்கக்கூடிய இந்திய அரசியல் சட்டம் 106 முறை திருத்தப்பட்ட, ஒட்டு போட்ட கந்தல் துணியாகி போன இந்திய அரசியல் சாசன சட்டம். இதை நாம ஏத்துக்கிட்டோம்னாலே வெகு மக்களுக்கான அரசியலை நாம் கை கொள்ள முடியாது, செய்யவும் முடியாது. அவன் செய்யற எல்லாத்தையும் நம்ம ஏற்றுட்டு போயிடணும்.
அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் தானே எலெக்ஷன் கமிஷனரு. எலெக்ஷன் கமிஷனர் தானே ஆக அதிகாரம் படைத்தவர் எலெக்ஷனை நடத்துறதுக்கு. அவர் தானே எத்தனை ஓட்டு யாருக்கு முடிவை சொல்றாரு. அவர் சொன்னதை ஏத்துக்கிட்டு தானே பார்லிமெண்ட்டுக்கு எம்பிகள் போறாங்க, அசம்பிளிக்கு எம்எல்ஏ போறாங்க. அப்ப அரசியல் சாசன சட்டம் வந்து சிறந்ததா? ஊழல் இருக்கா இல்லையா? அதுல எலெக்ஷன் கமிஷனர் நம்ம மாநில அரசோ அல்லது நம்ம மக்களோ நீக்க முடியுமா? வீணா பண்ண ஆரம்பியமே நம்மளால விரட்ட முடியலையே. கவர்னரை விரட்டுறது கூட இந்த மக்களுக்கு அதிகாரம் இல்ல. ராஜா மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு சென்னையில மிக முக்கியமான ஒரு இடத்துல, அவ்வளவு வசதிகளோட உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை இந்திய அரசியல் சாசன சட்டம் வழங்கி இருக்கா இல்லையா? உச்ச நீதிமன்றம் வந்து தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய 10 மசோதாக்களை நீங்களே நிறைவேற்றுவதற்கு உத்தரவு போட்டுச்சா இல்லையா? அரசியல் சாசன சட்டப்படி வந்து அதிகாரம் இல்லை ஆளுநருக்கு சொன்னாங்களா இல்லையா? ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. இந்த அரசியல் சாசன சட்டத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு தன்னாட்சி அதிகாரம் வாங்க முடியாது. தன்னாட்சி அதிகாரம் வேண்டும் வேணா ஸ்டாலின் வந்து ஒரு கொள்கையை அறிவிச்சிருக்கலாம், அதுக்கு குழு கூட போட்டிருக்கலாம். இந்த அரசியல் சாசன சட்டத்தை இதே வடிவத்தில் இதே ஷரத்துக்களை வைத்துக் கொண்டு மாநில அரசுகளுக்கு தன்னாட்சி அதிகாரம் கேட்க முடியாது, வழங்க மாட்டார்கள், நடக்காது. ஆனா வேணா வந்து தமிழ்நாடு வந்து ஓரணியில் அப்படிங்கிறதுக்காக சொல்லலாம். இந்த அரசியல் சாசன சட்டத்தை சில காரணங்களுக்காக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சமத்துவத்தை பேசுகிறது, மதச்சார்பின்மையை பேசுகிறது, சோசலிசத்தை பேசுகிறது, ஜனநாயகத்தை பேசுகிறது, கூட்டாட்சி முறை தத்துவத்தை பேசுகிறது, அடிப்படை உரிமைகளை பேசுகிறது. ஆக சிறந்தது இந்த அரசியல் சாசன சட்டம் என்று. சரி, இப்ப சோசலிசத்தை எடுத்துடுறோம், மதச்சார்பினை எடுத்துடுறோம். அப்ப ஜனநாயக குடியரசுங்கிற வார்த்தை மட்டும் நிற்கும். ஜனநாயகம் மட்டும் எப்படி நிற்கும்? சமத்துவம் இல்ல, சமூக நீதி இல்ல, சகோதரத்துவம் இல்ல, ஆனா ஜனநாயக குடியரசுங்கிற வார்த்தை நிற்கும். அப்படின்னா இப்பயே வந்து அந்த வார்த்தையை எடுத்துட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பாராளுமன்றத்தில் வைத்து மசோதா நிறைவேற்றி சட்டமாக்கி சோசியலிசத்தையும் மதச்சார்பினையும் எடுத்தாதானுங்க. எடுக்கல. ஆனா நான் எங்களுக்குள்ள புத்தகத்துல அரசியல் சாசன சட்டத்துல இந்த 2 வார்த்தையும் இருக்காது. இல்லாத ஒரு அரசியல் சாசன சட்டத்தை நம்ம உங்கள்கிட்ட கொடுப்போம். என்ன நடக்குதுங்க? இந்த அரசியல் சாசன சட்டத்தை திருத்த வேண்டும். இந்தியா முழுமைக்கும் அல்ல. நாம் அதை போனா நம்ம தமிழ்நாடு எல்லாம் வெல்லாது. இந்தியா முழுமைக்குமான அரசியல் சாசனம் சட்டம் அல்ல. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனியாக அரசியல் சாசன சட்டம் உருவாக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்கி தமிழகத்திற்கென்று தனித்த ஒரு அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்க வேண்டும். அந்த நிலைமையை நம்ம கொண்டு வரணுங்க. இதுதான் நீங்க நம்ம தனியாக ஒரு அரசியல் சாசன சட்டத்தை கொண்டு வந்த பிறகு தோழர்கள் பேசினாங்க. சாதிய ஒடுக்குமுறை, பெண்ணடிமைத்தனம், ரொம்ப பழைய அறுத பழைய அடிமைத்தனம் பெண்ணடிமைத்தனங்க. பெண்ணடிமைத்தனம், வரதத்தை கொடுமையில செலுத்திட்டாங்க. பாலியல் வன்கொடுமை, அறவும் தெரியாம செய்தியே வெளியிடாமல் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் போக்சோ வழக்குகள், எவ்வளவு வழக்குகள் தெரியுமா வந்து சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படக்கூடிய வழக்குகள். இதெல்லாத்தையும் தீர்க்கணும். தீர்க்கிறதுக்கு நம்ம அதிகாரம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும். ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரம் படைத்தவர்களாக, பெண்கள் அதிகாரம் படைத்தவர்களாக, சாதியத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் அதிகாரம் படைத்தவர்களாக வரக்கூடிய ஒரு சூழல் உருவாக்க வேண்டும். அதை இந்தியா முழுமைக்கு எப்ப உருவாக்கி நம்ம வரப்போறதில்ல. இந்தியா முழுமைக்கெல்லாம் நம்மளால முடியாது. தமிழ்நாட்டிற்கு தனித்த ஒரு அரசியல் சாசன சட்டம் உருவாக்க வேண்டிய ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும். அதுல என்ன மாதிரியான நம்மளுடைய கொள்கை கோட்பாடுகளை கொண்டு வர வேண்டும் என்பது வேற விஷயம். எதுவுமே இல்லைனாலும் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்க மீனவர்களுக்காவது நம்ம தனியா தமிழ்நாடு வாங்கி நம்ம ஆயுத படையை உருவாக்கணுங்க. ஒவ்வொரு செய்தி படிக்கும் போதும் வேலையா இருக்கு. எவ்வளவு நாளைக்கு ஏதோ கொஞ்சம் பேர் சுட்டு போட்டாங்கிறதுக்காக காஷ்மீரத்துல நடந்ததுங்கிறதுக்காக பாகிஸ்தான் மேல நீங்க படையெடுத்தீங்கல்ல, இங்க தினம் எங்க மீனவர்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன செஞ்சது இந்த அரசு? இந்த பக்கம் வராதாமா? ராணுவம் தமிழ்நாட்டு பக்கம் வராதா? தமிழ்நாட்டு கடற்கரை பக்கம் வராதா? இலங்கையை எதிர்த்து போராடாதா? இலங்கை பெரிய நாடா? அப்படியே அதை எதிர்க்கவே முடியாதா? ஏன் ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? தமிழன் என்பதால செய்யறது இல்லைங்க.
இங்கதான் இனமே வருது. தமிழங்கிறதால செய்யல, செய்யவும் மாட்டான். உனக்கு என்ன பிடிக்கல, எனக்கு ஒன்ன பிடிக்கல, விட்டுருங்க, நான் தனியா பாத்துக்கிறேன் அப்படின்னு. ஆக நமக்கு ஒரு தனித்த அடையாளம் படைத்த ஒரு அரசு அமையாமல் இந்த மொழியை நாம் காப்பாற்ற முடியாது. இந்த ஒடுக்குமுறையிலிருந்து நாம் விடுபட முடியாது. இந்த பெண்ணடிமைத்தனத்திலிருந்து விடுபட முடியாது. ஆரிய மற்ற சொல்றோம் இல்லையா, ஆரியம் தான் சாதிய ஒடுக்குமுறைக்கு அடிப்படை, ஆரியம் தான் பெண்ணடிமைத்தனத்துக்கு அடிப்படை, ஆரியம் தான் சாதிய வேறுபாடுகளுக்கு அடிப்படை. இந்த ஆரியத்தை நீங்க ஒழிக்கணும்னு சொன்னா இந்தியத்தை ஒழிக்கணும். இந்தியத்தை ஒழிச்சுட்டு நம்ம வெளியில வரணுங்க. முன்னாடி நாம் முன்னாடி வெளியில வந்துடணும். வெளியில வராமல்லாம் நாம இதை ஒழிக்கவே முடியாது. வெளியில வந்துதான் நாம் அது கூடவே இதை ஒழிக்கப்பட்ட ஒரு அரசை நாம நிறுவனம். எல்லாரும் சில பேர் சொல்றாங்க, அரசு நல்லா தானங்க ஸ்டாலின் இருக்காரு, சரி பரவாயில்ல திமுகவே இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், ஏன் உங்களால வேற யாரையும் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாதா, பெண்கள் ஆக்க முடியாதா, அல்லது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாதா, என்ன தப்பு? நிறைய விமர்சனம் வருது. தோழருக்கு இருக்காரு, திருமாவளவனுக்கு முதலமைச்சர் பதவி ஏன் கொடுக்க கூடாதுன்னு நானும் கேட்கிறேன். ஏன் திருமாவளவனுக்கு கொடுக்க கூடாது? கொஞ்ச நாள் ஆகட்டுமே. எத்தனை வருஷம் ஒடுக்கி வச்சிருந்தீங்க எங்களை, நாங்களும் ஆளுகிறோம், விடுங்களேன். இந்த பதவி எதுக்கு உங்களுக்கு மட்டும்? அவங்க ஆளை அனுமதிக்கணுமா இல்லையா? இந்த சூழல் எப்ப தெரியுமா உருவாகும்? இந்திய அரசியல் சாசன சட்டத்தை வைத்துக் கொண்டு, ஆரியத்தை வைத்துக் கொண்டு, இந்த ஒருமைப்பாடு என்று நாம் பேசிக்கொண்டு இதெல்லாம் நடக்காது. நாம் வெளியில வரணுங்கிறதுதான். வெளியில வந்து நம்ம அரசியலை நாம் பேச வேண்டும். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியலை நாம் பேச வேண்டும். அதுதான் அரசியல். தயவு செஞ்சு இந்த ஊடகம் சொல்றது, யூடியூப்ல சொல்றது, பத்திரிகையில போடுற விஷயம், இதை பத்தி எல்லாம் நாம கவனம் செலுத்தாமல் இருந்தால் அதுவே நல்ல விஷயம்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் வேண்டாம், விட்டு வழிங்க. சரியான அரசியலை யாரு தெரியுமா பண்ணிட்டு இருக்கா உலகத்திலேயே? ட்ரம்ப் தாங்க பண்ணிட்டு இருக்காரு. சரியான அரசியல், அவரோட அரசியல் சரியா அவருதான் செஞ்சுட்டு இருக்காரு. சும்மா சத்தம் போட்டுட்டு இருக்காதீங்க, சும்மா சண்டை போட்டு இருக்காதீங்க, நான் வியாபாரம் பண்ணணும்னு. அவன் தான் அரசியல்வாதி. வெளிப்படையா சொல்றான், எனக்கு வியாபாரம் வேணும், எனக்கு கார்பரேட் வேணும், சும்மா அந்த சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு வெளிப்படையா சொல்றான். வியாபாரி, உலகம் முழுவதும் வியாபாரம், உலகம் முழுவதும் கார்பரேட்டிசம், அதுதான் அரசியலாக உலகம் முழுமையை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு எதிரான ஒரு அரசியலை நாம் எடுக்க வேண்டும். அதுக்கு நீங்க சோசியலிஸ்ட் பேர் வச்சுக்கலாம், அல்லது ஜனநாயகம் பேரை வச்சுக்கலாம், என்ன வேணா வச்சுக்கலாம். கார்பரேட்டிசத்துக்கு எதிரான அரசியல், முதலாளித்துவத்திற்கு எதிரான அரசியல், ஆரியத்துக்கு எதிரான அரசியல், இந்துத்துவத்துக்கு எதிரான அரசியல், அதுதான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல், பெண்களுக்கான அரசியல். அந்த அரசியலை நாம் பேசுவோம், தினமும் பேசுவோம், எல்லோரிடமும் பேசுவோம். இதுதான் அரசியல் என்று பேசுவோம். நம்ம எல்லாம் இந்த தேர்தல் அரசியலை அப்படியே காட்டி சினிமாத்தனமாக நம்மளை அப்படியே மந்தைகள் மாறி அடைச்சிட்டு போயிட்டு இருக்க அரசியல் இருந்து வெளியில வர்றதுக்கு நாம் முயற்சி பண்ணோம். அதுல காது கொடுக்காதீங்க. உண்மையான அரசியலை நோக்கி நாம் செயல்படுவோம். தமிழ்நாட்டை இந்தியாவிலிருந்து மீட்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.